கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு தொடர்ந்து 3 முறை பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருந்த பொழுதும் அவர்களுக்கும் திமுகவுக்கும் இடையேயான அந்த ஒப்பந்தமானது கையெழுத்தாகாமல் இருந்தது. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தை நீண்டு கொண்டே இருந்தது முழு காரணமாக மதிமுக தங்களது தனி சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என விருப்பம் தெரிவித்ததாக சொல்லப்பட்டது. ஏனெனில் மதிமுக கடந்த முறை ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில உதயசூரியன் சின்னமான திமுகவின் சின்னத்தில் போட்டியிட்டு இருந்தது. அதே போன்று இந்த முறையும் திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்தில் மதிமுக போட்டியிட வேண்டும் என திமுகவுடைய பேச்சுவார்த்தை குழு வலியுறுத்தியதாக சொல்லப்பட்டது. இந்த சூழல்ல மதிமுக தொடர்ந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கக்கூடிய சூழல்ல தங்களுக்கான தனி சின்னத்தில் போட்டியிட வேண்டிய தேவை இருப்பதனாலையும் அதே போன்று மதிமுகவினுடைய பிரபலமான சின்னமான தனி சின்னமான பம்பரம் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவித்திருப்பதனாலையும் இந்த முறையும் தனி சின்னத்தில் போட்டியிட்டால் மட்டுமே மதிமுகவினுடைய அங்கீகாரம் அரசு தேர்தல் ஆணையத்தால் செல்லுபடி ஆகும் என்பதனால தொடர்ந்து தங்களுடைய தனி சின்னத்தில் போட்டியிடுவதையே பிரதான கோரிக்கையாகவும் ஒரு மாநிலங்களவை ஒரு மக்களவை தொகுதி என்ற ஒரு கோரிக்கையை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தியும் மதிமுக 3 கட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த பேச்சுவார்த்தையானது 1 மாத காலத்திற்கு மேலாக நீண்டிருந்தது. முதல் கட்ட பேச்சுவார்த்தையை பிப்ரவரி மாதத்துடைய தொடக்கத்தில் 4ஆம் தேதி மதிமுக மேற்கொண்டிருந்தது. அதுக்கு அடுத்த கட்டமாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை பிப்ரவரி 24ஆம் தேதி மேற்கொண்டிருந்தாங்க. 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை பிப்ரவரி 29ஆம் தேதி மேற்கொண்டிருந்தாங்க. இந்த 3 கட்ட பேச்சுவார்த்தையின் போதும் திமுக ஒரு தொகுதி மக்களவை தொகுதி ஒதுக்குவதற்கு முன் வந்திருப்பதாகவும் அதே நேரத்தில் திமுகவினுடைய சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் மதிமுகவினுடைய வேட்பாளர் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை திமுகவினுடைய பேச்சுவார்த்தை குழுவால் நிர்பந்திக்கப்பட்டதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தனி சின்னத்தில் போட்டியிடுவதில் உறுதியாக மதிமுக இருப்பதாக மதிமுகவினுடைய பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவர் அர்ஜுனா அவர்களானது தெரிவித்திருந்தார். அவர் மதிமுகவுடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய சூழல்ல நேற்றைய தினம் மதிமுகவுடைய அவசர ஆலோசனை கூட்டமானது தாயகத்தில் நடத்தப்பட்டிருந்தது. மதிமுகவினுடைய தலைமை அலுவலகம் தாயகத்தில் நடைபெற்ற அந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் தொடர்ந்து திமுக கூட்டணியிலே இடம்பெறலாம், அதே போன்று ஒரு தொகுதி என்ற மக்களவை தொகுதியை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் தனி சின்னமான மதிமுக பம்பர் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என மதிமுக நிர்வாகிகள் அந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் வலியுறுத்தியதாகவும் அதையே தலைமை ஏற்றிருப்பதனால தொடர்ந்து திமுகவுடனான பேச்சுவார்த்தையின் பொழுது தனி சின்னத்தில் ஒரு மக்களவை தொகுதியில் போட்டியிடுவதற்கு மதிமுக வலியுறுத்தும் என்ற ஒரு தகவலையும் பேட்டியாக நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகாக மதிமுகவுடைய அவைத்தலைவர் தெரிவித்திருந்தார். இந்த சூழல்ல இந்த இன்றைய தினம் திமுகவுடனான பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் மதிமுக ஆனது வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையில உடன்பாடு எட்டப்பட்டு கையொப்பம் ஆகியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏனெனில் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளாக வரக்கூடிய வாரத்தில் தேர்தலுக்கான அறிவிப்பு ஆணை வெளியிடப்படலாம் என்பதனால முன்கூட்டியே தேர்தல் பணிகளை தொடங்குவதற்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் தீவிரமாக இருப்பதனால அது தொடர்பான பணிகள் மேற்கொள்வதற்கு தொகுதி இறுதி செய்வது முக்கியம் என்பதனால மதிமுகவுக்கு இன்றைய தினம் அந்த தொகுதி பங்கீடானது இறுதி செய்யப்பட்டு கையொப்பம் ஆகியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு மக்களவை தொகுதியை மதிமுக கேட்டிருக்கிறது. தனிச்சின்னமான பம்பரத்தில் போட்டியிடுவதற்கு அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது இந்த ஒப்பந்தம் அண்ணா அறிவாலயத்தில் கையொப்பம் ஆகியிருப்பதாக சொல்லப்படுகிறது. திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சருமாக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுக்கும் அதே போன்று அவர் திமுக சார்பிலும் மதிமுக சார்பில் வைகோ மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறார். அவரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். இந்த 2 நபர்களுக்கும் இடையான தற்பொழுது தொகுதி பங்கீடு கையொப்பமாக ஆகியிருக்கிறது. தொடர்ந்து அந்த ஒரு தொகுதிக்கு வலியுறுத்ததுக்கு பிறகாக இந்த தொகுதியுடைய வேட்பாளர் யார் என்பதும் எந்த தொகுதி என்பதும் பின்னர் அறிவிக்கப்படலாம் என்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் திமுக கூட்டணியில் ஏற்கனவே அங்கம் வைத்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அந்த தொகுதி எண்ணிக்கை மட்டுமே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எந்த தொகுதி என்ற ஒதுக்கீடானது இதுவரையும் இறுதி செய்யப்படவில்லை. அதே போல மதிமுகவுக்கும் ஒரு தொகுதி என்ற எண்ணிக்கை கொடுக்கப்படலாம் அல்லது தொகுதியுடன் கூடிய அவர்கள் விருப்பம் தெரிவித்த 6 தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதிகளுக்கு அவர் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக மதிமுக 6 தொகுதிகள் கேட்டிருந்தது. காஞ்சிபுரம் தொகுதி, கடலூர், ஈரோடு, விருதுநகர், திருச்சி, மயிலாடுதுறை ஆகிய இந்த 6 தொகுதிகளை கேட்டிருந்தார்கள். அதில் விருதுநகர், திருச்சி என்ற தொகுதிகளை பிரதானமாக வலியுறுத்தியும் இந்த 2 தொகுதிகளும் கிடைக்காத பட்சத்தில் மீதி இருக்கக்கூடிய 4 தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதி என்ற ஒரு அடிப்படையிலும் இந்த பேச்சுவார்த்தையில் மதிமுகவினர் பேசி வந்தனர். இந்த சூழல்ல தற்பொழுது ஒரு தொகுதி என்ற உடன்பாடு எட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில திருச்சி அல்லது விருதுநகர் இந்த 2 தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதிகளை மதிமுக கேட்டு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தொகுதி என்ற உடன்பாடு கையொப்பமாகிருக்கூடிய சூழல்ல கூடுதலாக மாநிலங்களவை தொகுதியும் மதிமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த மாநிலங்களவைக்கான தேர்தல் வரக்கூடிய காலத்தின் பொழுது அதனை உறுதி செய்து கொள்ளலாம் என்ற ஒரு உத்தரவாதத்தை திமுக தரப்பு கொடுத்திருப்பதனால தற்பொழுது மக்களவை தொகுதி 1 என்ற ஒதுக்கீடானது அவர்களுக்கு திருப்திகரமாக அளிக்கக்கூடிய காரணத்தினால் இன்றைய தினம் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.